நீ அவ்வளவு பெரிய பெரிய அப்பா டாக்டர், நீ பெரிய நீர்நிலையை பாதுகாக்கிற வெங்காயம் எதுக்கே பள்ளிக்கரணை ஏரிய குப்பை கொட்டு எதுக்கு முன்ன? இயற்கையின் அரும்பெரும் கொடை பள்ளிக்கரணை ஏரி, கடல் நீர்மட்ட அளவுக்கு உலகத்துல எந்த இடத்துல அப்படி அமையாது. அப்படி ஒரு சதுப்பு நிலை ஏரி, உலகில் பல்வேறு நாடுகளிலிருந்து பறவைகள் பறந்து வந்து தங்கி முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு பறந்து போன ஒரு வாழ்விடத்தை பள்ளிக்கரணை ஏரியை குப்பமேடாக்கினவன் யாரு? எந்த கொம்பாதி கொம்பனும் சரி செய்ய முடியாது. அந்த பள்ளிக்கரணை ஏரியை குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சது யார்? யார்கிட்ட பதில் இருக்கு? இது ஆக்கிரமிப்பு பேசுற பெருமக்கள். இந்த நீதிமன்றம் அதுக்கு ஒரு உத்தரவு தருமா? தருமா? எப்படி இந்த நீர்நிலை எப்படி நீ ஆதரிச்ச? அந்த ஏரியை நீ எப்படி மூண குப்பையை போட்டு மூடி தள்ளிட்ட? நீங்க நீர்நிலையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. பாதுகாக்கிற பெருமக்கள் நீங்களா? நீர்நிலையை நாங்க அப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்னு. வள்ளுவர் கோட்டம் இதுல கட்டிருக்கு. நீரின்றி அமையாது உலகுன்னு பாடினவன் கோட்டம் எதுல கட்டிருக்கு? அந்த பகுதிக்கு பேர் என்ன? லேக் ஏரியா. லேக் எங்க? லேக் எங்கன்னு அங்கிட்டு போறியாம்பா. ஏரிய தூத்து குடியிருப்ப கட்டிட்டு பேரு லேக் ஏரியா, ஏரி பகுதின்னு வச்சுட்டு போயிட்டேன். செஞ்ச பெருமக்கள் யாரு? அதுக்கு ஒரு உத்தரவு வாங்கி இடிச்சுடுமா? இங்க வாழ்ற எல்லாரையும் வெட்டிடுமா? நேர்மையான ஆட்சியாளன் ஒரு நீதிமான் இதுவரை செய்த தவறு சரி, அது அரசு தவறு இருக்கு. அன்னைக்கு இருந்த அதிகாரி ஆக்கிரமிக்கும் போது இருந்துட்டு, அன்னைக்கு இருந்த அதிகாரம், அன்னைக்கு இருந்த கவுன்சிலர், அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியர், அன்னைக்கு இருந்த வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர், அன்னைக்கு இருந்த அமைச்சர் பெருமைகள் எல்லாம் விட்டா வாங்கி தின்ட்டு. இனிமேல் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும். அதுக்கு ஆக்கிரமிக்க விடக்கூடாது. அப்படிதான் நீ நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டுவிட்டு